கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 115 சங்கீதம் 9 வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமும் ஆயிருக்கிறார். 115 சங்கீதம் 9 வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்மளை பார்த்து இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மளை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நம்பு, நான் தான் உனக்கு துணை, உனக்கு கேடகம் சொல்கிறாரு. ஆமேன். சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த வருஷம் கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் நினைத்து அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சோர்வோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நம்பு, என்னை நம்பு. இது வரைக்கும் நம்பினல, இனி நம்பு. நிச்சயமாக உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கு கேடகமாக இருந்து உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நம்புன்னு சொல்கிறாரு. சோர்ந்து போயிட்டீங்களா? அவ்வளோதான், கொடுத்த வாக்குத்தத்தங்க என்ன ஆச்சு? வருஷம் முடிய போகுது, என்ன ஆக போகுது? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, எவ்வளோ காலம் நான் காத்திருக்கிறது அப்படிலாம் நினைக்கிறீங்களே? கர்த்தர் சொல்கிறார், நம்பு, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நிச்சயமாக அது வரும். தாமதித்தாலும் அது காத்தது நிச்சயமாய் வரும். காத்துரு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கேன். உன்னோடு இந்த பெரிய காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு பலப்படுத்துகிற விதமாக வாக்கு கொடுக்குறார். சோர்ந்து போகாதீங்க, அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.